Good morning, students. Today we'll see about motion along one dimension. Motion along one dimension. Page number 68. அதாவது இந்த ரிவைஸ்டு சிலபஸ் பார்த்துருப்பீங்க. அதனால கிடையாது கொஞ்சம் we can skip to motion along one dimension. அதாவது ஒரு பரிமாண இயக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி அதாவது சராசரி திசைவேகம். சப்போஸ் இஃப் a particle is moving in one dimension, அதாவது ஒரு பரிமாணத்தில் ஒரு துகள் என்ன செஞ்சிருது நகர்ந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு எக்ஸ் திசையில போகுதுன்னு வச்சுக்க. அதோட சராசரி திசைவேகம் என்ன அப்படின்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி ஈக்குவல் டு x2 மைனஸ் x1 by t2 minus t1. x2 minus x1 by t2 minus t1. இதானது சராசரி திசைவேகத்துக்கு உரிய சமன்பாடு. அடுத்து சராசரி திசைவேகங்கிறது ஒரு வெக்டர். It is a vector quantity. The average velocity is a vector quantity. In one dimension, we have only two directions. One is positive, another one negative direction. The x direction, one is positive x direction, another one negative x direction. After the denote we have to indicate only positive and negative sign. Direction. The instantaneous velocity or simply velocity. உடனடி திசைவேகம் அல்லது திசைவேகத்தை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா v is equal to limit of delta t tends to 0 delta x by delta t is equal to dx by dt. அல்ல டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறது மேத்ஸ்ல படிச்சிருப்பீங்க. டிஃபரன்ஷியேஷன் அதை பற்றி. சரி, இப்போ ஒரு வரைபட முறையில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம்னு வச்சுக்க. ஒரு வரைபட முறை அதாவது கிராஃப் வரைகிறோம். இருக்கலாம் திசைவேகத்துக்கும் காலத்துக்கும் நினைச்சிடும் ஒரு வரைபடம் வரைகிறோம். Have to draw a graph between velocity and time. திசைவேகம் காலம். அப்ப அது என்ன கிடைக்கணும்? We can calculate the distance and displacement. இடப்பெயர்ச்சி என்னச்சலாம் அதுல இருந்து கணக்கிடலாம். இப்போ velocity ஃபார்முலா என்ன பார்த்தோம்? v is equal to dx by dt. அதாவது திசைவேகம் velocity is equal to rate of change of displacement. இப்போ dx is equal to என்ன வரும்? v into dt. dx is equal to v into dt. dx by dt is equal to v or dx is equal to v into dt. இப்போ இதான் graph. It is a graph drawn between velocity and time taken. Velocity and time taken. Now we can integrate this equation. dx equal to v dt ன்னு integrate பண்றோம் both the sides. அப்போ dx integrate பண்ணும்போது integral limits வந்து x1 to x2. நம்ம இந்த சைடு வேரியபிள் வந்து dt. அப்போ dt integrate பண்ணும்போது ஒரு integral இருந்து t1 to t2. This integration is equivalent to area under the given curve. அப்போ area under the given curve. அப்போ integral t1 to t2 v dt எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? It is given by the area under the given curve. அப்போ left hand side என்ன வருது? Displacement. அப்போ displacement it is equal to the area under the velocity time graph. அப்போ the area of the velocity time graph எதை கொடுக்கும்? Displacement. அதாவது அந்த இடப்பெயர்ச்சி அது திசைவேகம் நேரம் வளைகோட்டின் கீழே உள்ள பரப்ப என்ன கொடுக்க தூணின் இடப்பெயர்ச்சி எனர்ஜியும் குறிக்கும். அதுல வந்து if the area is negative then the displacement is also negative. So the particle travels in negative direction. அந்த ஏரியா வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? நெகட்டிவ், எதிர்குறி. இதான் அந்த இதுல கிராஃப்ல காமிச்சிருக்கிறோம். அடுத்த கிராஃப்ல இது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ ஏரியா வந்து பாசிட்டிவ், இதுல இருந்து நெகட்டிவ். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? நெகட்டிவ் டைரக்ஷன்ல, நெகட்டிவ்ல என்ன செய்யும்? கிடைக்கும். இதான் about the average velocity and instantaneous velocity. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து in
1 and 2 dimensional motion அதில் relative velocity கண்டுபிடிக்கிறோம். relative velocity அதாவது சார்பு திசைவேகம் ஒரு பரிமாண மற்றும் இரு பரிமாண இயக்கத்தில் உள்ள சார்பு திசைவேகம் relative velocity. இவர் two objects A and B, they are moving with the different velocity. இப்போ நம்ம வந்து one dimension ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம். Suppose if the two particles A and B, they are moving with the different velocity. ரெண்டு different velocity நினைச்சது மூவ் ஆகுது. இப்போ A Bங்கிறது போது A யோட velocity நம்ம V A ன்னு வச்சுக்கிட்டோம். A யோட திசைவேகம் V A ன்னு வச்சுக்கிட்டோம். இன்னொன்று வந்து VB, relative velocity of one object A with respect to another object B, it is called as the relative velocity of the object A with respect to B. அதான் நம்ம என்ன சொல்றோம், relative velocity ன்னு சொல்றோம். ரெண்டு பார்ட்டிகல் வந்து different velocityல போகும்போது they have the relative. இந்த சார்பு திசைவேகத்துல நம்ம 3 கேஸ் பார்க்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து when the two objects A and B, they are moving with the uniform velocity VA and VB. The A object it moves with the velocity VA and B object moves with the uniform velocity VB, and they are traveling along the straight tracks in the same direction. ஒரே directionல போயிட்டு இருக்கு. Now the relative velocity of the object A with respect to object B, அதாவது சார்பு திசைவேகம் A இலிருந்து B ஐ பொறுத்து எவ்வளவுனா VAB is equal to VA vector minus VB vector. VAB vector is equal to VA vector minus VB vector. அதாவது அடுத்தல B, the relative velocity of the object B with respect to the object B, அதாவது B A பொருளை பொறுத்து B பொருளின் சார்பு திசைவேகம், அதாவது VBA ன்னு சொல்றோம். VBA vector is equal to VB vector minus VA vector. இது வந்து எந்த கேஸ், when the two bodies they having this two uniform velocity VA and VB and also moving in the straight tracks in the same direction, ஒரே directionல போயிட்டு இருக்கா. அடுத்து கேஸ் 2, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ. சப்போஸ் 2 கார்ஸ், 2 கார் இருக்கு A and B. அது எக்ஸாம்பிள் 2.26. A மற்றும் B என்ற 2 கார்கள் இணையான பாதையில் ஒரே திசையில் தரையை பொறுத்து சீரான திசை வைத்து செல்லுது. ஏங்கிற கார் பிங்கிற கார் ஒரே டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கு. அதோட திசை வேகம் BA வந்து அளவு 35 km/h, 35 km/h. B வந்து 40 km/h கிழக்காக செல்கிறது, ஈஸ்ட் டைரக்ஷன்ல. A காரினை பொறுத்து B காரின் சார்பு திசைவேகம் என்ன? What is the relative velocity of car B with respect to car B? The relative velocity of B with respect to A is equal to VBA is equal to VB vector minus VA vector. VB அளவு 40. இப்போ 40 minus 35, 5 km/h due east direction. Direction வந்து due east. So the velocity of A with respect to B என்ன வரும்? VAB vector is equal to VA minus VB vector is equal to 5 km/h due west. இதனால இது அதிகமா இருக்கும், மைனஸ் வரதுனால எந்த டைரக்ஷன் இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷன், வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கும். Suppose a passenger in the car A, ஏங்கிற கார்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. The car B will appear to moving with B என்ன இந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். It moves with the velocity with east with the velocity 5 km/h. 5 km/h என்ன செய்து போயிட்டு இருக்கும். To a passenger in the car B, the car A will move westwards with the velocity 5 km/h. அது ஃபர்ஸ்ட் A ல ஒரு பர்சன் வந்து Bங்கிற காரை பார்த்துட்டு அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்த்தோம்னா 5 km/h போற மாதிரி தெரியும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அதே மாதிரி கார் B ல இருந்து A பார்க்கும்போது டியூ வெஸ்ட் நினைச்சியும் இட் மூவ்ஸ் வித் வெலாசிட்டி 5 km/h மாத்தி போற மாதிரி நினைச்சியும் தெரியும். அடுத்தது கேஸ் 2. Now the two objects A and B moving with uniform velocity VA and VB along the same straight tracks but opposite direction. ஒரே ட்ராக்ல but they are moving in opposite direction. VA ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, VB அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. Now VAB vector is equal to VA vector minus VB vector. VB vector ஆப்போசிட் டைரக்ஷன் minus VB vector. மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். VA vector plus VB vector. இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் தி கார் B with respect to A ங்கும்போது VBA vector வரும்.
it is equal to minus VB vector minus VA vector. அப்போ மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா minus VA vector plus VB vector. அப்போ if two objects are moving in opposite direction, magnitude of the relative velocity எப்படி இருக்கும் with respect to each other, it is sum of the magnitude of the resultant. ரெண்டு என்ன செய்யணும், ஆட் பண்றது என்ன செய்யும், ஈக்குவலா இருக்கும். Case 3. Third case என்னன்னா, when the objects VA and VB they are moving at an angle theta. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் தீட்டா between the direction. அப்படி ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கு. Now the relative velocity VAB vector is equal to VA vector minus VB vector. அதோட ரிசல்ட்னு பார்த்தோம்னா VAB vector is equal to square root of VA square plus VB square minus 2VA VB cos theta. VA square plus VB square minus 2VA VB cos theta. Then tan beta is equal to VB sin theta by VA minus VB cos theta. VB sin theta by VA minus VB cos theta. Beta ங்கிறது என்ன angle? This angle between VAB and VB vector. VAB vector and VB vector. Theta ங்கிறது the angle between the two velocities of the two bodies, VA and VB. Beta ங்கிறது is angle between VAB vector and VB vector. Is the third case when it is moving at an angle. இதுல வந்து ஒரு மூணு பாயிண்ட்ஸ் வருது. என்ன அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் வந்து when theta is equal to 0. Theta 0 னா the two bodies moving along the parallel straight line in the same direction. இப்போ VAB vector is equal to என்ன வந்துரும், VA minus VB in the same direction, ஒரே டைரக்ஷன்ல அதே டைரக்ஷன் of VA vector. இதுக்கு இல்லாம VBA vector அப்படின்னா VBA vector minus VA, VB minus VA in the same direction of VB. இது அதிகமாக இருக்கு, அதுல இருந்து கழிச்சிட்டு அந்த டைரக்ஷன்ல VB vector டைரக்ஷன்ல. அடுத்த செகண்ட் கேஸ் when theta is equal to 180 degree. Theta is equal to 180 degree. 180 degree இருக்குன்னா they are moving along the parallel straight line in opposite direction. அப்போ VAB vector is equal to VAB, அதோட மேக்னிடியூட் பார்த்தோம்னா VA plus VB எந்த டைரக்ஷன்ல இருக்கும், VA டைரக்ஷன்ல இருக்கும். VBAங்கும் போது VB plus VA இந்த டைரக்ஷன் ஆஃப் VB vector. சோ அந்த டைரக்ஷன் மட்டும் மாறும். சரியா, மற்றபடி ரெண்டுமே சம் தான் ஆட் பண்ணிருக்கோம். when theta is equal to 180 degree. Then third case, if the two bodies are moving at right angles to each other. Right angle theta 90 degree. அப்போ VAB என்ன ஆயிரும், square root of VA square plus VB square. VA square plus VB square. அடுத்து fourth one, consider இதுல வந்து ஒரு person இது மூவிங் வித் வெலாசிட்டி Vm. ஒரு ஆள் போயிட்டு இருக்காரு, அவர் போகக்கூடிய ஒரு மேன் வச்சுக்க, அதுல அந்த மேனோட வெலாசிட்டி Vm வெக்டர்னு வச்சுக்கிட்டோம். இப்போ ரெயின்ஃபால், மழை பெய்யுது, மழையோட வெலாசிட்டி VR, ரெயினோட வெலாசிட்டி VR வெக்டர். இப்போ மழை பெய்யும் நினைச்சிடும், ஒரு கொடை எடுத்து பிடிக்கிறோம். இதுக்கு அந்த ரெயின்ல இருந்து நம்ம பாதுகாத்துருக்க அவாய்ட் த ரெயின் நினைச்சிடும். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு த பர்சன் எவ்வளவு இருக்கும், VRM, V ரெயின் அண்ட் மேன், VR வெக்டர் மைனஸ் VM வெக்டர். மேக்னிடியூட் பார்த்தோம்னா VRM is equal to square root of VR square plus VM square. ஆங்கிள் தீட்டா வந்து என்னது, tan inverse VM by VR. அப்போ நம்ம வந்து கொடை வந்து மழை வந்து நம்ம மேல படாம சேஃபா போனோம் அப்படின்னா என்ன செய்யணும், அந்த அம்பரலாவை நேரம் ஸ்ட்ரைட்டா அப்படி கூடாது. என்ன செய்யணும், we can held at an angle theta with respect to the vertical. வெர்டிகல்ல இருந்து தீட்டாங்கிற ஆங்கிள் என்ன செய்யணும், ஸ்லோப்பா என்ன செய்யணும் வச்சு பிடிக்கணும். அப்பதான் என்ன செய்யணும், இந்த மழை இருந்து நம்ம என்ன செய்யலாம், தண்ணி மேல படாம இருந்துச்சுன்னா தண்ணியை மேல படாம வச்சுக்கலாம். தீட்டா எவ்வளவு இருக்கணும், tan inverse VM by VR. VMங்கிறது மேனோட வெலாசிட்டி, VRங்கிறது என்னது, ரெயினோட வெலாசிட்டி. எக்ஸாம்பிள் 2.27. இப்போ ரெண்டு ட்ரெயின் இருக்கு A and B. They are moving with uniform velocity along parallel tracks. ரெண்டு ஒரு parallel tracksல போயிட்டு இருக்கு, பட் in opposite direction. ஒரு ரெண்டு ட்ரெயின் எதிர் திசையில போயிட்டு இருக்கு, uniform velocity along parallel tracks. They are moving with uniform velocity along parallel tracks but in opposite direction. Velocity of the train A வந்து எவ்வளவு, 40 km/h. Bங்கிற ட்ரெயினோட திசை எவ்வளவு, அது டியூ ஈஸ்ட். ட்ரெயின் B ஓட வெலாசிட்டி 40 km/h டியூ வெஸ்ட். Now calculate the relative velocity. அதோட relative velocity calculate பண்ண சொல்லிருக்கு. Now relative velocity of A with respect to B, VAB vector is equal to 40 plus 40, 80 km/h due east. Thus, if a passenger in train B, the train A will appear to move east with the velocity
ஆஃப் 80 km/h. அப்போ இந்த ஏல இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு பீயிங்ல இருக்க ட்ரெயின் எப்படி இருக்கும்? இட் மூவ்ஸ் அப்பியர் டு மூவ் வித் வெலாசிட்டி 80 km/h டியூ ஈஸ்ட் டைரக்ஷன்ல போற மாதிரி என்ன செய்யும் தெரியும். அதான் ஸ்பீடா போற மாதிரி தெரியும். இந்த ட்ரெயின்ல போகும்போது நீ என்ன செய்யலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். சிலர் அந்த டபுள் ட்ராக்ல போகும்போது என்ன செய்யும், எடுத்து வரும்போது ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி என்ன செய்யும் தெரியும். இது வந்து தட் இஸ் ரீசன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அடுத்தல the relative velocity of b with respect to b a எவ்வளவு vb, அதுவும் 80 km/h தான். ஆனா என்ன ரெண்டு ஆட் பண்ண தான் செய்யணும் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கும்போது. ஆனா டைரக்ஷன் இது டியூ வெஸ்ட். சோ அப்போ பேசஞ்சர் a ல இருந்து the train b will appear to move westward with the velocity of 80 km/h. 80 km/h. அடுத்து எக்ஸாம்பிள் 2.28. இப்போ ரெண்டு ட்ரெயின் A and B, they are moving along the parallel tracks with the same velocity in the same direction. ஒரே velocity ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. என்ன velocity? It moves with 50 km/h due east. Calculate the relative velocity. அப்போ relative velocity of B with respect to A எவ்வளவு? VBA vector is equal to VB minus VA. அப்போ 50 km/h. இன்னொரு டைரக்ஷன்ல ஆப்போசிட் டைரக்ஷன் வருதுன்னா அப்போ -50 km/h. அப்போ என்ன செய்யும்? 0 ஆயிரும். VB அப்போ இன்னொரு வெலாசிட்டி எவ்வளவு? 50. அப்போ 50 minus 50 0 ஆயிரும். So the each train will appear to be at rest with respect to each other. ஒரு ரெண்டு ட்ரெயின் பேரலா போயிட்டு இருக்கும்போது ஒரே ஸ்பீட்ல போயிட்டு இருந்தா ரிலேட்டிவ் வெலாசிட்டி எவ்வளவு? 0. அப்போ ஒரு பர்சன் வந்து பார்க்கும்போது இந்த ரெண்டு ட்ரெயின் ரெஸ்ட்ல இருக்க மாதிரி என்ன செய்யும் தெரியும். அடுத்தல எக்ஸாம்பிள் 2.29. How long will a boy sitting near the window of a train traveling at 36 km/h see a train passing by in the opposite direction with a speed of 18 km/h? The length of the slow moving train is 90 meters. எவ்வளவு நேரம் பார்க்கலாம் கேட்டிருக்கு. The relative velocity of the slow moving train with respect to the boy. அப்போ ட்ரெயினோட வெலாசிட்டி 36 km/h, இன்னொன்று 18 km/h. ஆப்போசிட் டைரக்ஷன் அப்போ என்ன நினைச்சுன்னா ஆட் பண்ணிடணும். அப்போ எவ்வளவு? 54 km/h. அதை மீட்டர் பெர் செகண்டா மாத்துறதுக்கு இன்டூ 5/18 பெருக்கிட்டா போதும். விலை கிடைச்சிரும். மீட்டர் பெர் செகண்ட்ல கிடைக்கும் 15 மீட்டர் பெர் செகண்ட். 54 18 கேன்சல் பண்ணும்போது 3 கிடைக்கும். 3 into 5 15 மீட்டர் பெர் செகண்ட். Since the boy will watch the full length of the train to find the time taken to watch the full train, so we know the velocity. Velocity is equal to displacement by time taken. Velocity எவ்வளவு? 15. Displacement மொத்த full length எவ்வளவு? 90 meters. So 90 by time taken. அப்போ t எங்க கொண்டு வந்து 15 நினைச்சலாம் கீழே கொண்டு வரலாம். So t is equal to 90 by 15. 6 seconds. அப்போ 6 seconds நினைச்சலாம் அந்த பாய் நினைச்சலாம் அந்த ட்ரெயினை பார்க்கலாம். அடுத்து எக்ஸாம்பிள் 2.39. A swimmer's speed in the direction of flow of a river is 12 km/h. ரிவரோட டைரக்ஷன்ல 12 km/h போயிட்டு இருக்காங்க. அகேன்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் த ரிவர் the swimmer speed is 6 km/h. டைரக்ஷன் ஆஃப் த ரிவர்ல போகும்போது 12 km/h the swimmerோட ஸ்பீடு. அகேன்ஸ்ட் டைரக்ஷன் வரும்போது 6 km/h. Calculate the swimmer speed in still water and the velocity of the river flow. ரிவரோட வெலாசிட்டி கேட்டிருக்கு. இப்போ என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா Vs அப்படிங்கிறது ஸ்விம்மரோட வெலாசிட்டி, ரிவரோட வெலாசிட்டி Vr வச்சுக்கிட்டோம். அதாவது நீந்தி போறாங்கல்ல, நீந்தி போறவரோட வெலாசிட்டியை நம்ம என்ன பண்றோம்? Vs வச்சுக்கிட்டோம். ஸ்விம் பண்ணி போறக்கூடிய அடுத்தனா நீச்சல் வீரரோட திசை வேகம். அந்த ரிவரோட ஆற்றோட நீரோட்டத்தோட திசை வேகம் அளவு Vr. என்ன கொடுத்திருக்கு? ரிலேட்டிவ் வெலாசிட்டி Vs plus Vr is equal to 12. The direction of the flow of river. அடுத்தது Vs minus Vr is equal to 6 km/h. ஆடிங் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நினைச்சிடலாம். அப்போ ரெண்டு ஆட் பண்ணோம்னா 2Vs Vr கேன்சல் ஆயிரும். 2Vs equal to 18 km/h. Vs equal to 9 km/h. அப்போ ஸ்விம்மரோட வெலாசிட்டி அளவு 9 km/h. ஸ்விம்மரோட வெலாசிட்டி அளவு 9 km/h. அடுத்து அதை கொண்டு போய்
ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுதோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? vs plus vr is equal to 12. vs நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 9. இப்போ 9 plus vr is equal to 12. So vr is equal to 12 minus 9, 3 km per hour. ரிவரோட வெலாசிட்டி எவ்வளவு? 3 km per hour. When the river flow and the swimmer move in the same direction, the net velocity எவ்வளவு? 12 km per hour. 12 km per hour. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது accelerated motion. முடுக்கிவிடப்பட்ட இயக்கம், accelerated motion. அதாவது during a non-uniform motion of an object, the velocity of the object, அப்போ non-uniform velocity motion இருந்தா velocity of the object என்ன செய்யும்? It changes from instant to instant. ஒரு நொடிக்கு என்ன செய்யும்? velocity மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ velocity of the object என்ன இருக்கு? It is not a constant. It is changing with time. இந்த மோஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்? An accelerated motion. அதான் நம்ம என்ன சொல்றோம்? முடுக்குவிக்கப்பட்ட இயக்கம். Accelerated motion என்ன சொல்றோம். அப்போ accelerated motion என்ன? In the non-uniform motion, if the velocity of the object changes from time to time, அது instant to instant நிச்சயது மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஷணப்புதல நினைச்சது மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதோட திசை வேகம், அதுக்கு என்ன பேரு? முடுக்குவிக்கப்பட்ட இயக்கம்னு சொல்றோம். அதுல ஆக்சலரேட்டட் மோஷன்ல if the change in velocity of an object per unit time is same, அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கு, ஓரளவு நேரத்தில் மாற்றமடைந்த திசை வேகம் சமமாக கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா then object is said to be moving with uniformly accelerated motion. அதுக்கு என்ன சொல்றோம்? uniformly accelerated motion. If in an accelerated motion, if the change in velocity of an object per unit time is same, it is constant, மாறிலி, then the object is said to be moving with uniformly accelerated motion. On the other hand, அப்படி இல்லாம if the change in velocity per unit time is different in different time, அதாவது வெவ்வேறு ஒரு பொருளின் திசைவேகம் வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறாக இருப்பின் அந்த பொருளோட இயக்கத்தை என்ன சொல்றோம்? சீரற்ற முடுக்குவிக்கப்பட்ட இயக்கத்தில் உள்ளதுன்னு கருதலாம். அதை என்ன சொல்றோம்? இட் இஸ் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன் எடுக்கிறோம். சரி, இன்னும் அடுத்தால அந்த ஆக்சலரேட்டட் மோஷனுக்கு we can calculate the average acceleration. அப்போ ஒரு velocity சேஞ்ச் ஆகுது v1 to v2 in a time t1 to t2. அப்போ delta t is equal to t2 minus t1. Now average acceleration என்ன? It is a ratio of change in velocity over the time interval t2 minus t1. அப்போ சராசரி முடுக்கம் அப்படின்னா என்ன? திசைவேக மாறுபாடு மற்றும் எடுத்துக்கொண்ட கால இடைவெளி இவற்றின் தகவு. அதான் என்ன சொல்றோம்? சராசரி முடுக்கம்னு சொல்றோம். அதாவது average velocity a vector average is equal to v2 vector minus v1 vector by t2 minus t1. அதாவது delta v vector by delta t vector. என்ன சொல்றோம்? சராசரி முடுக்கம்னு சொல்றோம். இது வந்து ஒரு வெக்டார் அலகு தான். இது எந்த திசையில இருக்கும்? டெல்டா விங்கிற திசையில என்ன செய்யும்? இருக்கும். அது வெக்டார் குவான்டிட்டி. அப்போ அதோட திசை எந்த திசையில இருக்கும்? டெல்டா வி திசையில என்ன செய்யும்? இருக்கும். அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன், உடனடி முடுக்கம். ஒரு குறிப்பிட்ட டைம்ல ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஓவர் டெல்டா டி as delta t approaches 0. அப்ப இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? acceleration limit of delta t tends to 0, delta v by delta t is equal to dv by dt. நம்ம instantaneous velocity எடுத்த மாதிரி தான் acceleration இருக்கும். d அங்க d v by dt velocity is equal to dx by dt நமக்கு dv by dt ன்னு இது கிடைக்கும். அப்ப acceleration it is a vector quantity. அப்ப acceleration it is a vector quantity. அதோட யூனிட் என்னது? மீட்டர் per second square. dimension formula L t power minus 2. L t power minus 2. அதாவது m க்கு டைமென்ஷன் கிடையாது. m power 0. L t power minus 2. L க்கு power 1. t க்கு minus 2. Acceleration வந்து பாசிட்டிவ். அப்போ if the velocity is increasing, the velocity டைம் பொறுத்து மாறும்போது கூடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து ஆக்சிலேஷன்ங்கிறது என்னது? முடுக்கம் வந்து நீர்க்குறி. and it is negative if the velocity is decreasing. the negative acceleration நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா retardation or deceleration. retardation or deceleration. component formula represent பண்ணும்போது a vector is equal to
dvx by dt I cap plus dvy by dt j cap plus dvz by dt k cap. அதான் என்ன சொல்றோம், dv vector by dt vector. a vector is equal to dv vector by dt காம்பனன்ட்ல பிரிச்சிருக்கோம். அப்போ a is equal to dvx க்கு பதிலா என்ன பண்ணலாம், dx by dt ன்னு போடலாம். அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் displacement. So a vector is equal to d square x by dt square I cap plus d square y by dt square j cap plus d square z by dt square k cap. அதுல மொத்தமா ரெப்ரசன்ட் பண்ணும்போது d square r vector by dt square, d square r vector by dt square. இப்போ கிராஃபிக்கலா ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஆக்சலரேஷன் இஸ் a slope of the velocity time graph. velocity time graph ஓட slope தான் எதை கொடுக்கும், it gives the acceleration. The velocity can be எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்போ ஏரியா அண்டர் த ஆக்சலரேஷன் டைம் கிராஃப், அதோட பரப்பு, அந்த ஏரியா டைம் வெலாசிட்டி டைம் கிராஃப் அதோட ஸ்லோப் என்ன கொடுக்கும், ஆக்சலரேஷன் கொடுக்கும். ஸோ த ஏரியா அண்டர் த ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் வில் கிவ் த வெலாசிட்டி. ஸோ டிவி பை டிடிங்கிறது நம்ம சொல்றோம் ஏன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ டிவி இஸ் ஈக்குவல் டு ஏ டிடி, டிவி இஸ் ஈக்குவல் டு ஏ டிடி. So v is equal to integral t1 to t2 a dt. ஏன்னா ரெண்டு பக்கம் நினைச்சிரும் இன்டகிரேட் பண்ணிடுறோம், dv இன்டகிரேட் பண்ணா நினைச்சிரும் v வந்துடும். So v is equal to integral a dt limit t1 to t2. அடுத்து equations of uniformly accelerated motion by calculus method. அதாவது நுண்கணித முறையில் சீரான முடுக்கமடைந்த பொருளின் இயக்க சமன்பாடு, சமன்பாடு. அடுத்து kinematics equation of motion. equation of motion அது மாதிரி இதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு 4 ஈக்குவேஷன் போடுவோம். v is equal to முக்கியமானது 3 equation of motion. v is equal to u plus at, s equal to ut plus half at square, v square is equal to u square plus 2as, s is equal to u plus v into t by 2. இதை calculus மெத்தட்ல என்ன செய்றோம், டெரைவ் பண்றோம். calculus மெத்தட்ல இப்போ a எவ்வளவு, a is equal to dv by dt. a வந்து எவ்வளவு, dv நம்ம இப்ப ஏற்கனவே பார்த்தோம், a is equal to dv by dt. அது dv by dt எப்படி எழுதலாம், dv by ds into ds by dt. So it is equal to dv by ds, ds by dt க்கு பதிலா என்ன போடலாம், v. அப்போ ds by dt க்கு பதிலா v ன்னு போட்டுறோம். இத கொஞ்சம் ரீரைட்டன் பண்ணும்போது a is equal to 1/2 d v square by ds. So it is equal to ds is equal to 1/2a dy square. The first பார்த்தா அப்படின்னா first equation velocity time relation. அப்ப அது a is equal to என்ன வரும், dv by dt. அப்ப dv is equal to a dt ன்னு வந்துரும். இப்போ இன்டகிரேட் பண்றோம் calculus மெத்தட்ல, பேஜ் நம்பர் 76 எடுத்து வச்சுக்க. அப்ப இன்டகிரேட் பண்ணும்போது லிமிட் என்ன வரும், வெலாசிட்டிக்கு u to v. uங்கிறது என்னது, இனிஷியல் வெலாசிட்டி, vங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி. இட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் a dt. இல்ல dt தான் வேரியபிள், அப்பதான் வேரியபிள் வந்து டைம். டைம் வந்து எப்படி ஆகும், இனிஷியலா 0, ஃபைனலா வந்து t, 0 to t. dv இப்போ a into integral 0 to t dt ன்னு போட்டுக்கிட்டோம். dv இன்டகிரேட் பண்ணும்போது v ன்னு வந்துரும். லிமிட் 0 to v, a into t dt இன்டகிரேட் பண்ணும்போது t, லிமிட் 0 to t. அப்போ அப்பர் லிமிட் போட்டோம்னா v, லோயர் லிமிட் u. அப்போ v minus u is equal to a into t minus 0. 0 போட்டா விட்டுறலாம், at ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ v minus u is equal to at, u அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா v is equal to u plus at. சரி, அடுத்த ஈக்குவேஷனுக்கு வரோம். v is equal to ds by dt. அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். ds equal to v dt. dt அந்த லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம், v dt. Now we know v is equal to u plus at. v க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிரோம் u plus at ன்னு. அப்போ ds is equal to u plus at into dt. அப்போ ரெண்டு தான் பிடிச்சலாம், u dt plus at dt. எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்றோம். இன்டகிரல் ds is equal to integral u dt plus integral at dt. லிமிட் அப்ளை பண்றோம். ds வந்து 0 to s, டிஸ்பிளேஸ்மென்ட், இனிஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட் 0,
final displacement s 0 to s, u dt, dt t0 to t, அப்புறம் at dt, அப்போ time 0 to t. சரி, இப்போ ds இன்டகிரேட் பண்ணா s, s minus 0 s னு வந்துரும். u into t, t லிமிட் அப்ளை பண்ணும்போது t minus 0 t னு வந்துரும். அப்போ ut plus at dt இன்டகிரேட் பண்ணும்போது a கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். t dt இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும்? t square by 2. So half at square. So s is equal to ut plus half at square. அடுத்த ஈக்குவேஷன் வரும். velocity displacement relation a is equal to dv by dt. ds ஆல பெருக்கி ds ஆல வகுத்துறோம். அப்ப dv by ds equal to ds by dt. ds by dt v ன்னு போட்டுறோம். v into dv by ds. v into dv by ds. இதை ரீரிட்டன் எப்படி பண்ணலாம்? dv by ds dv square by ds. a is equal to half into dv square by ds. So it is equal to 1 by 2a into dv square. 1 by 2a into dv square. Integrate பண்றாங்க ரெண்டு பக்கமும். Integral ds. ds க்கு limit 0 to s. அடுத்து half 1 by 2a into dv square. v square போடும்போது v square minus u square வந்துரும். v square minus u square. apply limit apply பண்ணும்போது so 1 by 2a v square minus u square. So v square minus u square is equal to 2as. v square is equal to u square plus 2as. அடுத்த ஈக்குவேஷனுக்கு வருது at is equal to v minus u is equal to at or at is equal to v minus u. இப்போ என்ன பண்றோம்? அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். s equal to ut plus half at square. at க்கு பேர் என்ன போடுறோம்? v minus u ஒரு t அப்படி போடுறோம் into t. 1 by 2 v minus u into t. So s is equal to ut half vt plus minus half ut னு வந்துரும். So it is equal to u simplify பண்ணும்போது u plus v into t by 2 னு வந்துரும். இது kinematics of equation. v is equal to u plus at. s is equal to ut plus half at square. v square is equal to u square plus 2as. s is equal to u plus v into t by 2. That is called as kinematic equation. இது 5 மார்க்ல கேட்கலாம். Derive the equations of uniformly accelerated motion. Uniformly accelerated motion. Next we'll see about equations of motion under gravity. Your body, it moves near the surface of the earth. Then it moves under the gravity. The acceleration due to gravity g energy constant எடுத்துக்கிட்டோம். அப்போ இல்ல straight line motion under the acceleration it can be understood. So the kinematics equation என்ன செஞ்சலாம்? You can apply acceleration due to gravity. இல்ல நம்ம ஒரு body falling from a height h. இப்போ ஒரு பாய் வந்து ஒரு ஹைட் குறிப்பிட்ட ஹைட்ல நின்னு ஒரு ஸ்டோன் இந்த ஹைட்ல இருந்து நிச்சயம் டிராப் பண்றோம். குறிப்பிட்ட ஹைட்ல இருந்து டிராப் பண்றோம். இது y டைரக்ஷன், இது வந்து x டைரக்ஷன் வச்சுக்குவோம். அப்போ y டைரக்ஷன் அந்த பால் அந்த ஸ்டோன் வந்து நிச்சயது கீழே கிடைச்சது வருது. இப்போ ஆக்சலரேஷன் a vector is equal to g into j cap. gங்கிறது என்னது? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. எந்த டைரக்ஷன்ல இருக்கு? y டைரக்ஷன்ல இருக்கு. அதனால j cap. அப்போ x y டைரக்ஷன் x z காம்பனன்ட் ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ ax 0 ஆயிரும், ay யும் az 0 ஆயிரும். ay எந்த அளவு? g. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ay க்கு பதிலா நம்ம a னே போட்டுக்கிடுவோம், g னு போட்டுக்கிடுவோம். அவ்வளவுதான். a க்கு பதிலா போடுறோம், g னே போட்டுக்கிடுவோம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன ஆயிரும்? v is equal to u plus at ல a க்கு பதிலா g னு போட்டுக்கிடுவோம், gt. அடுத்து s equal to ut plus half at square. s ங்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட். இங்க எவ்வளவு வந்திருக்கு? இங்க இருந்து y ங்கற ஹைட் வந்திருக்கு. அப்போ s க்கு பதிலா போடுறோம் y னு போட்டுக்கிடுவோம். y is equal to ut plus half at a க்கு பதிலா வந்து gt square. அடுத்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v square is equal to u square plus 2as. அப்போ v square is equal to u square plus 2a க்கு பதிலா g, s க்கு பதிலா என்னது? y போட்டுறோம். அவ்வளவுதான். v square is equal to u square plus 2gy. இதான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டி. சப்போஸ் இந்த பார்ட்டிகிள் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். ரெஸ்ட்ல இருந்து வருது. இது வந்து த்ரோ பண்ணாம ரெஸ்ட்ல இருந்து வந்தா இனிஷியல் வெலாசிட்டி என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். u is equal to 0. அதாவது if the body is drop, அப்படி த்ரோ பண்ணாம அப்படி டிராப் பண்றோம் அப்படின்னா u வந்து என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆயிரும். அப்போ இந்த இதே ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல v is equal to u 0 ஆயிருது. அப்போ என்ன?
GT ன்னு வந்துரும். V is equal to GT. அடுத்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அதே மாதிரி u0 y y is equal to half gt square. அடுத்து இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v square is equal to 2gy. Suppose the particle starts from rest, h is equal to half gt square. Height y is equal to அடுத்த h is equal to half gt height நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த ஈக்குவேஷன்ல. அதாவது டைம் பீரியட் ஃபுல் லென்த் கவர் ஆச்சுன்னா அது ஹைட், இடையில நிக்கலாம் அப்படின்னா ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். சப்போஸ் இந்த பாடி ரீச் த ஹைட் ஹெச்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஜிடி ஸ்கொயர். ஸோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 2h by gன்னு வரும். டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2h by g, ரூட் ஆஃப் 2h by g. நவ் வி கிரவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh, ரூட் ஆஃப் 2gh. இந்த ஈக்குவேஷன்ல போடுறோம். கிரவுண்டுக்கு வரும்போது ஹைட் ஒய்க்கு மேல போடலாம், ஹெச்னு போடலாம். வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gh வரும். ஸோ வி கிரவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh, root of 2gh. The next class we study about the projectile motion. Equation of motion under gravity எல்லாம் முடிஞ்சது. அடுத்து next class we study about the projectile motion. As usual, you have one assignment, only one question. Question note பண்ணிக்க. For first English medium, derive the kinematic equations of motion for constant acceleration. Derive the kinematic equations of motion for constant acceleration. For Tamil medium, மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்கச் சமன்பாடுகளை வருவிக்கவும். மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடுகளை வருவிக்கவும். That's all. We'll continue in the next class. Thank you.